பிரேக்கப்ஸ், செப்பரேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி தான் நமக்கு டிஎம்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சமீபமா வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு ஹார்ட் பிரேக்கோ, பிரேக்கப்ஸோ, செப்பரேஷன்ஸோ அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. நீங்க நிறைய டைம் எடுத்து தான் அந்த ப்ராசஸ்ல வந்து நீங்க கடந்து வர வேண்டியிருக்கும். உங்களோட அந்த ஹீலிங் ப்ராசஸ்ல வந்து நீங்க வந்து என்ன கத்துக்கிறீங்க, எதனால இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம லைஃப்ல வந்தது, எதனால அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒர்க் அவுட் ஆகல, ஒருவேளை நம்ம சைடு தப்பு இருந்தா நம்ம இனி எதையெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும், இன் ஃபியூச்சர் இது ரிப்பீட் ஆகாம நம்மளால எதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும் நம்ம சைட்ல இருந்து, இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை எடுத்துக்கலாம். அண்ட் நிறைய விஷயங்களை வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கான நிறைய லெசன்ஸ் வந்து அங்க இருந்து கிடைக்கும். இங்கிருந்து நம்ம என்னத்தை கத்துக்கிட்டோம், நம்ம கத்துக்கிட்ட இந்த விஷயங்கள் வந்து மத்தவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி நம்ம எதையாவது பண்ண முடியுமா, இந்த மாதிரி இந்த ஒரு செப்பரேஷன் பீரியட்ல நீங்க கோ த்ரூ பண்ற விஷயங்கள்னால நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது உங்களோட லைஃப் வேற யாரோ ஒரு லைஃபா தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. சோ இதை விட்டுட்டு இம்மிடியேட்டா ரொம்ப இம்பல்சிவா ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதோ, செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறதோ, இல்ல வந்து நம்மளே ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்படுத்திக்கிறதோ விடுறதோ எல்லாம் இதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்காது. யோசிங்க.